பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன். திருமுடிகெடுத்த எருமேலி வந்து ஒரு மனதாகி கேட்டை துள்ளி அருமை நல்வராமாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். சஞ்சலமின்றி ஏறிடுவார். திருமலையே சிவபாலனும் ஏற்றிடுவார். சிவபாலனும் ஏந்திடுவார். காலமெல்லாம் நமக்கு அவர் காவலனாயிருப்பார். காலமெல்லாம் நமக்கு அவர் காவலனாயிருப்பார். தேகபலம் பாதபலம் தான். தேகபலம் பாதபலம் தான். தேகபலம் என்றார் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் என்றார் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையும் காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரம்புத்தியாளே கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை தடை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதியன் என்று அவளை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் நாளுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் மூலம் மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல ஏன்னா இந்த இடத்துல வந்து மக்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மட்டும் அல்லாது ஏன்னா எத்தனையோ கலைஞர்களை வாழக்கூடிய பெருமக்கள் ஆகிய தாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய பெருமையாகப்பட்டது இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மிக்க மிக்க உங்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு எனது கலை பணியை அடுத்தடுத்து மேலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படின்னா. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதான் சொன்னாங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்ததும் உண்டு. அதான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதால்னா போதும், கைவிடு சாம்பலை வெளியே தெளிரும், அது அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டுல உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுக்குள்ள பார்த்தா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்க போய் அதை செய்வேன் இங்க போய் இதை செய்வேன் அப்படின்னு. ஏன்னா இந்த மனிதன் மிக மிக ஆணவம் படைத்தவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒருவனிடத்தில் ஆணவம் அதிகமாக வருது அப்படின்னா எப்ப வரும் அப்படின்னா ஒருவனிடத்தில் செல்வங்கள் அதிகமாக சேர்ந்து விட்டால் அவனிடத்தில் ஆணவம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட பணம் இருக்கு, பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால் முடியும் அப்படின்னு ஆணவத்தோடு ஒருவன் இருந்தான். ஏன்னா நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிணப்பெட்டி என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டியை வாங்கி வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. காரணம் அது வாடகைக்கு தான் வாங்கணும், அதுதான் இறைவன் கணக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் பாருங்க, இந்த மண்ணை வைத்து எதையும் வாங்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லி ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான். எதை வேண்டுமானால் வாங்கலாம்,
சொல்லலாம். பெத்த தாயினுடைய பாசத்தை வாங்க முடியுமா? முடியாது. தந்தையினுடைய அறிவை வாங்க முடியுமா? முடியாது. பிறகு எதடா வாங்குவ அப்படின்னு கேட்ட பிறகு அப்பதான் சொன்னா, ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்ன. காரணம் என்ன? இந்த மண்ணு எனக்கு சொந்தம், இந்த மண்ணு எனக்கு சொந்தம், இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு ஆணவத்தோடு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. ஏண்டா என்னமோ எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் உன்னை நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படி என்ன நீ வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்றியே, என்ன நீயாடா வாங்கி போட்டிருக்க? விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. உங்க பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு எது இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதான் சொல்லுவாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். ஏன்னா மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாது. அதான் சொன்னாங்க, மண்ணாண்டவர் கோடி மலையாண்டவர் கோடி. ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த மண்ணுல எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு பின்னாடி இந்த மண்ணுல எத்தனை பேர் வாழ போறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதான் சொல்லுவாங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த இடத்துல இந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அப்படியே அந்த நல்லவர்கள் எல்லாம் ஹலோ ஹலோ நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேற யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லும். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேற ஆறுதல் இல்லை. மனிதனமா மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. ஆக
ஆகவே இந்த இடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது இவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் அதே போல பாருங்க, ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதன் வந்து எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது. இந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது. அதான் சொன்னாங்க, காசா லேசா லேசா காசா, கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பா இருந்தோம் அப்படின்னா ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. அதே போல பாருங்க, ஒரு மனிதனிடத்துல வந்து பணமாகப்பட்டது மட்டுமே இருந்து விட்டால் போதுமா? போதாது. மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் பாருங்க, அப்படி ஆணவத்தோடு பணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆணவத்தோடு ஒருவன் இந்த மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கான். அப்படி மண்ணை தோண்டுகின்ற பொழுது அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புழுவாகப்பட்டது அப்படின்னு வெளியில வந்து அப்படி எட்டி பார்த்தது. அப்படி எட்டி பார்த்த புழுவாகப்பட்டதை எடுத்து அப்படின்னு தூண்டில ஏத்தி அந்த தூண்டில் அப்படின்னு ஒரு குளத்துக்குள்ள வீசினா அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மீனாகப்பட்டது அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டில வந்து மாட்டிக்கொண்டது. அப்ப தூண்டில் போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மீன் கிடைத்தது. அந்த மீனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா புழு கிடைத்தது. அந்த புழுவுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பதான் பாருங்க, அந்த புழுவாகப்பட்டது நினைத்தது, மனிதா என்றாவது ஒரு நாள் நீ இறந்த இந்த மண்ணுக்குள்ள தான் வரணும், அன்னைக்கு நீ தான் எனக்கு இறை எப்படின்னு எது அந்த ஈரறிவு படைத்த புழுவாகப்பட்டது சொன்னது. அவ பாருங்க, அப்ப இந்த மண்ணில் பிறந்த மனிதன் வந்து புழுவுக்கும் கீழ்த்தனமான ஒருவனாகப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த மண்ணாகப்பட்டது மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, ஏன்னா எல்லாருமே சாக போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொன்னாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடியது. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்ப ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். அதே போல இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ. இனிய குரலில் கோயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். இனிய குரலால் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். பணத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லையோ. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையோ. கொள்ளும் பாம்பில் கொடும் விஷத்தை சொல்லிக் கொடுத்து
கொடுக்க தெரிந்து கொண்டார். குள்ளநரி போல் தந்திரத்தாள் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தாள் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார். வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஆகவே இப்படி அந்த மனிதர்களுக்கு இப்படி எல்லாம் புத்தி புகட்ட வேண்டும் அப்படின்னா தனிப்பட்ட முறைகளே நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்படி இருந்துட்டாலுமே அன்பு அண்ணா அவருடைய விருப்பத்திற்காக அந்த பூங்காற்ற பூங்காற்றே இந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. தனியா ஈவ இல்லாம நெஞ்சம் ஆடுதே. ஆ, 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 பூங்காற்றே இந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. தனியா இவ இல்லாம நெஞ்சம் பாடுதே. இவ இல்லாம நெஞ்சம் பாடுதே. பூங்காற்றே தென்மழக்காத்து வீசுறபோது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. மழக்காத்து வீசுறபோது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. நெஞ்சில காதல் பொங்குறபோது ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே. நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்ல. காத்த புடிச்சு கையிலே வைக்காலும் இல்ல. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். பூங்காத்தே ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. தனியா இவ இல்லாம நெஞ்சம் பாடுதே. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா. நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்ல. காத்த புடிச்சு கையிலே வைக்காலும் இல்ல. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். பூங்காத்தே இந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. தனியா இவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. இல்லாம நெஞ்சம் பாடுதே. ஆ, 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 ஆ,
நன்றி 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 கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் முழமகிழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இப்படி தனிப்பட்ட முறையிலே பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா தனி மரம் தோப்பாகுமா? ஆகாது. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. வருமா? வராதுல போ. அதனால அடுத்த காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பானவன். பாடுங்க. அதே போல ஏன்னா இது மதியாகப்பட்ட சரியான நிலையில் இருந்தால் மட்டுமே நல்வழியில் சென்று சில நன்மைகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மதியாகப்பட்டது சரியான நிலையில் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு மூடனாகி விடுவான். அப்படிங்கிறதுனாலே ஒரு மூடல் கதை சொன்னான், என் கதை இது காதல் தெய்வீகம். அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம். அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவமான்களே, பரிதாபம் நாங்களே. ஆழகாலமா விழியா சொல்லடா, காதல் காவிகோ வேசமே. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். கள்ளை உடைத்தாலும் நீ வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் வாழ்வரும் பாவமான்களோ, பரிதாபம் நாங்களே. எந்த மடையனோ சொன்னா சொர்க்கமா, பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். ஆகவே இந்த இடத்திலே யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன வரைக்கும் சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன்னிருந்த மங்கை இவள், சுந்தரமே வந்ததும் பொன்றிருந்த மங்கை இவள், இந்த உலகிற்கு என் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவர் துன்பி முழங்கி வரும், அந்தரம் மிகுந்த தேவர் கொண்டு திரும்பி முழங்க வரும். வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கும் தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், இந்த உலகிற்கு என் வந்தாள். எதற்காக வந்தாள் என்று பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திருந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரையும் சந்திக்கலாம்.